இப்பொழுது அமெரிக்கா பற்றி எரிகின்ற நிலையில இருக்கிறது. கொள்ளைக்கார நகரம், கொலைகார நகரம் என்று அழைக்கப்பட்டது. ஒரே நாளிலே 140 பேர் கொலை செய்யப்பட்டது. ஆதரவாளர்களை முடுக்கிவிட்டார் ட்ரம்ப் அவர்கள். வணக்கம் லங்காஃபர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன் இலங்கையில். இந்த செய்தி அமெரிக்கா தொடர்பான செய்தியாக இருக்கிறது. அமெரிக்கா தொடர்பானது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இப்பொழுது அமெரிக்கா என்று நாங்கள் கூறுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் என்ற நபர்தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் ட்ரம்ப் அவர்கள் செய்த சில சேஷ்டைகள், சில போர்கள், சில முன்னெடுப்புகள், சில தான் தோன்றித்தனமான நகைச்சுவையான, ஏற்றுக்கொள்ள முடியாத, மனிதாபிமானமாக ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்கள், அதே வேளையிலே போர் நிறுத்தங்கள், நோபல் பரிசு என்றாலும் எங்களுக்கு ட்ரம்ப் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். சரி, நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இப்பொழுது அமெரிக்கா பற்றி எரிகின்ற நிலையில இருக்கிறது. அதாவது அமெரிக்கா பூராகவும் பெட்ரோலை ஊற்றி யார் பற்ற வைப்பார்கள், யார் அந்த தீக்குச்சியை பற்ற வைப்பார்கள் என்ற நிலையில் மக்கள் இருந்து கொண்டிருப்பதாக அமெரிக்காவிலே இருந்து வருகின்ற செய்திகள் கூறுகின்றன. அவை எப்படி என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, 1990ஆம் ஆண்டு வாஷிங்டன், அதாவது அமெரிக்காவினுடைய தலைநகரமாக இதயமாக இருக்கின்ற அந்த வாஷிங்டன், அந்த நகரம் ஒரு கொள்ளைக்கார நகரம், கொலைகார நகரம் என்று அழைக்கப்பட்டது. 90ஆம் ஆண்டுகளிலே ஒரே நாளிலே 140 பேர் கொலை செய்யப்பட்டது. அப்படி பல சர்ச்சைக்குரிய நகரமாக இருந்தது. இப்பொழுது தலைநகரமாக அங்கேதான் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த பிரத்யேக படையினால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், அங்கே அமெரிக்காவை பொறுத்தவரையிலே அது ஒரு இதய நாடியாக, அதாவது உயிர் நாடியாக, இதயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அதன் பிற்பாடு 1990க்கு பிற்பாடு படிப்படியாக அந்த துன்பியலான, அந்த துன்பமான, அந்த வக்கிரமான அந்த நடவடிக்கைகள் குறைந்து, கொலைகள், கொள்ளைகள், கடத்தல்கள் மற்றும் சட்டத்துக்கு விரோதமான செயல்கள் குறைக்கப்பட்டு, நிச்சயமாக அது குறைந்தது என்று கூறுவதை விட குறைக்கப்பட்டு, படிப்படியாக 2020ஆம் ஆண்டு வரையும் சற்று முன்னேற்றத்தை கண்டு கொண்டிருந்தது. கொலைகள், கொள்ளைகள், அங்கே இருந்த பல சட்டத்துக்கு விரோதமான செயற்பாடுகள் குறைந்தன. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்று அதன் பிற்பாடு 2020ஆம் ஆண்டு ட்ரம்ப் அவர்கள் தேர்தலிலே தோல்வியுற்ற பொழுது அங்கே பெரும் சச்சரவுகள், அதாவது அந்த புதிய ஜனாதிபதியாக வந்த அந்த ஜனாதிபதியை அவர் வெற்றி கொண்டது அல்லது வெற்றி பெற்றது திட்டமிட்டு செய்யப்பட்ட வெற்றி, திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட வெற்றி என்ற ஒரு தோரணையில் தன்னுடைய ஆதரவாளர்களை முடுக்கிவிட்டார் ட்ரம்ப் அவர்கள். அதன் பிரகாரம், அதன் காரணத்தினால் 2020ஆம் ஆண்டு கடைசியிலே பெரும் கலவரம் ஒன்று ஏற்பட்டது. மீண்டும் பெரும் கலவரம் ஏற்பட்டது. ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் ஊடாக வெள்ளை மாளிகை கூட முற்றுகையிடப்படுகின்ற அளவிற்கு அந்த கலவரம் ஏற்பட்டது. ஆனால் 2021 ஜனவரி மாதம் அளவிலே புதிய ஜனாதிபதி பதவியேற்றதன் பிற்பாடு அது அடக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது. அதன் பிற்பாடு ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய வாளை சுருட்டி வைத்துக் கொண்டு அமைதியாக இருந்தார். காரணம், 70க்கு மேற்பட்ட கற்பழிப்பு வழக்குகள், அந்த வழக்கு, இந்த வழக்கு, ஏமாற்று வழக்கு என்று பல வழக்குகள் அவர் மீது இருந்ததனால் அவர் சற்று அடக்கி வாசிக்க வேண்டியவராக பல ஊடகங்களிலே, அதாவது முன்ன நாள் ஜனாதிபதி என்று கூறுகின்ற அளவிற்கு இல்லாமல் ஒரு கொள்ளை கூட்ட தலைவன் எப்படி அடக்கப்படுவானோ அப்படி அடக்குகின்ற அளவிற்கு ட்ரம்ப் அவர்கள் அடக்கி வாசித்துக் கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் கூட அதன் பிற்பாடு, இப்பொழுது அவர் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு அவருக்கு பின்னின்று உதவி செய்தது எலன் மஸ்க் அவர்கள் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட ட்ரம்ப் அவர்களுக்கு பொருளாதார ரீதியிலே வெற்றி பெறுவதற்கான அந்த பலம் இருந்தது. அதைவிட அவர் சற்று அவருடைய அணுகுமுறைகள், அவர்களுடைய சில பேச்சுவார்த்தைகள், அதாவது
பிற நாட்டுக்கு நான் போர் செய்ய மாட்டேன், அமெரிக்காவைத்தான் பார்ப்பேன், அமெரிக்கா தான் எனக்கு முன்பாக கவனிக்க வேண்டிய விடயம், வெளிநாட்டுக்காரரை பற்றி எனக்கு அக்கறை இல்லை என்று அமெரிக்க மக்களை சற்று வசியப்படுத்தி அதற்கு பிற்பாடு அவர் இப்பொழுது ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட இப்பொழுது, அதாவது சில காலங்களுக்கு முன்பாக இஸ்ரேல் ஹமாஸ் அந்த போரை கூட நிறுத்தியவர் ட்ரம்ப் அவர்கள். ஏன் ரஷ்யாவோடு எதிராக இருந்த ட்ரம்ப் ரஷ்ய பிரதமரோடு பேச்சுவார்த்தை நடாத்தி உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கும் காரணமாக இருந்தது. அது இடையிலே குழப்பப்பட்டது வீடு விடியம். இருந்தாலும் கூட அந்த பேச்சுவார்த்தையை கூட முன்னெடுக்க போகின்றேன் என்று உலக நாடுகளை சற்று திரும்பி பார்க்க வைத்தவர். அப்ப ட்ரம்ப் வந்துவிட்டார், நிச்சயமாக உலக நாடு பூராகவும் அமைதி ஏற்படும் என்று கூட அமெரிக்க மக்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அதே வேளையிலே அந்த பேச்சுவார்த்தைகள் ஊடாக ஒரு சமாதான புறாவாக மாறி அந்த சமாதானத்திற்கான நோபல் பரிசு எனக்கு கிடைக்கும் என்று அவரே வாயால் கூறுகின்ற அளவிற்கு அவர் சமாதான பேச்சுவார்த்தைகள் மற்றும் அமெரிக்க படைகளை மீள பெற்றுக்கொள்வது, அதைவிட வெளிநாட்டுக்காரருக்கு கொடுக்கப்படுகின்ற உரிமைகள் நிறுத்தப்பட்டு, அகதி அந்தஸ்து நிறுத்தப்பட்டு, வேலையில்லாமல் விசா இல்லாமல் இருக்கின்றவர்கள் நாட்டை விட்டு அகற்றி அமெரிக்க மக்களுக்குத்தான் முதல் உரிமை கொடுக்க போகின்றேன் என்று அவர் கங்கணம் கட்டி கொண்டு வந்தார். இருந்தாலும் அவர் இடையிலே மாற்றப்பட்ட விடயமாக இந்த ஈரான் போர் அதிலே கை வைத்து தான் தோன்றித்தனமாக இலகுவாக ஈரானை அடக்கிவிடலாம், ஒடுக்கிவிடலாம், அல்லது இந்த ஈரானை நாங்கள் ஒரு கரை பார்த்து விடலாம், தன்னுடைய வான் படையை கொண்டும் தன்னுடைய கடற்படையை கொண்டும் ஈரானை இலகுவாக நசுக்கிவிட முடியும், அதாவது ஒரு மூட்டை பூச்சியை போல நசுக்கிவிட முடியும் என்று தவறாக ஒரு கற்பனையை செய்து இஸ்ரேல் கூறிய சில வாக்குகளுக்கும் இஸ்ரேலுக்காகவும் தன்னுடைய மகனுடைய கணவனுக்காகவும் மகனுடைய சந்தோஷத்துக்காகவும் அவர் இந்த போரை ஆரம்பித்து இப்பொழுது அந்த முதலையின் வாயிலே அகப்பட்ட ஒரு மனிதனை போல அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். அதை விட ஈரானிலே நடைபெறுகின்ற பிரச்சனையை விட சற்று அமெரிக்காவை உள்நுழைந்து பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவுக்குள் பெரும் பூகம்பம் கிளம்புகின்ற அளவிற்கு வந்திருக்கிறது. அதைத்தான் நான் ஆரம்பத்திலே கூறினேன். பெட்ரோலை நாடு முழுக்க ஊற்றி வைத்திருக்கிறார்கள். யார் அந்த தீப்பந்தத்தையோ அல்ல தீப்பொறி, சின்ன ஒரு தீப்பெட்டி தீக்குச்சியை யார் பத்த வைப்பார்களோ, பத்த வைக்கின்ற பொழுதோ நிச்சயமாக அமெரிக்கா முழுக்க எரிகின்ற அளவிற்கு இந்த பிரச்சனை மூழ்கி போயிருக்கிறது. அது உதாரணமாக நாங்கள் கூறுவது அவருடைய ஆட்சியை. சில வேளைகளில் அவருடைய ஆட்சி தூக்கி எறியப்படலாம். ஆனால் இருந்தாலும் கூட ட்ரம்ப் அவர்கள் வாஷிங்டன்ல இருக்கின்ற மேயர் அவர்களுடைய கருத்தையும் உள்வாங்காமல் தன்னுடைய படைகளை வைத்து தனக்கு கீழே தன்னுடைய அதிகாரத்தை வைத்து அவர் மற்றவர்களை மறைமுகமாக தண்டித்துக் கொண்டிருக்கிறார் என்று மக்கள் தெருவிலே இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அத்தோடு கூட அமெரிக்காவிலே பாதுகாப்பிற்காக பெரிதாக இராணுவ உடை தரித்த யாருமே நடமாடுவதில்லை. இருந்தாலும் கூட இப்பொழுது ட்ரம்முடைய ஆட்சியிலே இந்த ஈரான் போருக்கு பிற்பாடு கருப்பர்கள் வெள்ளையர்கள் என்று இணைந்து இராணுவ உடையோடு மக்களை ஒரு அச்சப்படுத்துகின்ற அளவிற்கு இந்த ட்ரம்ப் அவர்களுடைய அந்த அணுகுமுறையும் ஒவ்வொரு அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் ஈரானோடு தொடுத்திருக்கின்ற போரும் தரைப்படை, வான்படை, விமானப்படை என்று எக்கச்சக்கமான எத்தனையோ பில்லியன் பெறுமதியான டாலர்களை ஒவ்வொரு நாளும் இழக்க வைத்துக் கொண்டிருக்கிறார், அழித்து கொண்டிருக்கிறார். அதே வேளையிலே உலக நாடுகளிலே மாத்திரமல்ல, அமெரிக்காவிலே எரிபொருளுடைய விலை உச்சத்தை தொட்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் மாத்திரமல்ல, அமெரிக்காவிலும் உச்சத்தை தொட்டிருக்கிறது. மக்களுக்கு இது வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே வேளையிலே அத்தியாவசிய உணவுகள் அந்த கால்வாயில் இருந்து அதை தாண்டி ஏசியாவில் இருந்து போகின்ற அத்தியாவசிய உணவுகள் போவதற்கு கூட தடைப்பட்டு இருப்பதனால், இந்த போரினால் தடைப்பட்டு இருப்பதனால் அமெரிக்காவில் பெரும் பஞ்சங்கூட நிலவலாம்
என்று கூட எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பஞ்சம் நிலவலை இல்லை என்று நாங்கள் கூற முடியாது. அமெரிக்கா ஒரு வளர்முகமான ஒரு வல்லரசு நாடாக இருந்தாலும் அங்கேயும் பல ஏழைகள் இருக்கிறார்கள். பலர் தங்களுடைய நோய்க்கு மருத்துவம் செய்வதற்கு வசதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவத்தினுடைய உச்சக்கட்ட விலை, ஏற்கனவே அங்கே இருக்கின்ற மருத்துவ செலவுகள் மிக மிக ஐரோப்பாவை பொறுத்தவரையிலே பார்க்கின்ற பொழுது 2 மடங்காக இரட்டிப்பாக இருக்கிறது. ஐரோப்பாவிலே நாங்கள் குறிப்பிட்டு சுவிட்சர்லாந்து, நோர்வே, டென்மார்க், ஸ்வீடன் என்று பார்க்கின்ற பொழுது இலவச வைத்தியங்கள் இருக்கின்றன நோர்வேயை பொறுத்தவரையிலே. ஆனால் சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையிலே கட்டாய காப்புறுதி. ஆனால் அமெரிக்காவில் அப்படி இல்லை, கட்டாய காப்புறுதி இல்லை. விரும்பினவர்கள் செய்து கொள்ளலாமே தவிர அதுவும் உச்சக்கட்டமான காப்புறுதி அந்த கட்டணம். அதைவிட குறிப்பிட்ட அளவுதான் அந்த காப்புறுதி கட்டணத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அங்கே மருத்துவம் செய்வதாக இருந்தால் தாங்கள் சொந்தமாக பணத்தை செலவழித்து மருத்துவம் செய்ய வேண்டிய அளவிற்கும் அங்கே மருத்துவ தேவைப்பாடுகள் இருக்கிறது. பலர் வசதி இல்லாதவர்கள் தாங்களாகவே அந்த மருத்துவ செலவை கண்காணித்துக் கொள்ள வேண்டும். பலர் சலரோக வருத்தம், அதாவது சலரோக வருத்தத்தில் உள்ளவர்கள் பலர் அந்த இன்சுலின் என்று கூறப்படுகின்ற அந்த இன்சுலின் அதிகரிக்கின்ற அந்த இன்சுலின் அந்த ஊசியை கூட வாங்குவதற்கு வழி இல்லாமல் எத்தனையோ பேர் இறந்திருக்கிறார்கள். அதற்கு அமெரிக்காவில் இருக்கின்ற சாப்பாட்டு கட்டுப்பாடு இனம், அதாவது சாப்பாட்டு முறை. அங்கே அவர்கள் காலையிலே சாப்பிடுவதாக இருந்தாலும் ஐரோப்பாவிலே மதியம் சாப்பிடுகின்ற சாப்பாடுகளை 2-3 மடங்கு சாப்பிடுகிறார்கள் என்று கூட கூறப்படுகிறது. அது ஒரு புறம் இருக்க, இந்த ட்ரம்ப் அவர்களுடைய நகர்வுகள், இந்த போர் நகர்வுகள், போர் முன்னெடுப்புகள், இந்த ஈரானுடைய போரை விட்டு விலக முடியாமல் நிற்கின்ற அளவிற்கு இருக்கின்ற பொழுது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் கூட சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்று பலர், அதாவது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களோடு இருக்கின்ற, அவருடைய கட்சியில இருக்கின்ற, அவருடைய ஆட்சியில இருக்கின்றவர்களோட ட்ரம்பினுடைய நகர்வுகளையும் அவர்களுடைய செயற்பாடுகளையும் முன்னெடுப்புகளையும் எதிர்த்த வண்ணம் இருக்கிறார்கள். சிலர் ராஜினாமா செய்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி பார்க்கின்ற பொழுது எதிர்கட்சியினரும் மக்களும் எப்படி இருப்பார்கள் என்று நாங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு உள்நாட்டிலே இந்த பட்டினி போரோ அல்லது இந்த ட்ரம்புக்கு எதிரான போரோ, இந்த போரை நிறுத்த வேண்டும், எங்கள் மக்களை காப்பாற்ற வேண்டும், எங்களுடைய படைகளை காப்பாற்ற வேண்டும், உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று மக்கள் தெருவிலே பதாகைகளோடு இறங்கி இதுவரை காலமும் இல்லாத அளவிற்கு அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடுத்த கட்ட நடவடிக்கை ட்ரம்ப் அவர்கள் எப்படி எடுப்பார்கள், என்ன செய்ய போகின்றார், தோல்வியை சந்திப்பாரா, வெற்றியை சந்திப்பாரா, இல்லை ஒரு சில தினங்களில், ஏன் 7ஆம் திகதி வரைதான், ஏப்ரல் மாதம் 7ஆம் திகதியுடன் போர் முடிந்துவிடும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ட்ரம்ப் தரப்பில் உள்ளவர்கள். ஆனால் அது முடியுமா இல்லையா என்பது ஈரானுடைய பலத்தையும், ஈரானுக்கு மறைமுகமாக உதவி செய்து கொண்டிருக்கிற ரஷ்யா பலத்தையும், வடகொரியாவினுடைய பலத்தையும், சீனாவினுடைய பலத்தையும் வைத்துத்தான் இருக்கின்றதே தவிர ட்ரம்ப் அவர்கள் ஈரானுடைய வெறும் பலத்தையும் பலவீனத்தையும் வைத்து இந்த போரினுடைய காலகட்டத்தை நிர்ணயிக்க முடியாது. இருந்தாலும் கூட இந்த இடுக்கிலே உலக அரங்கிலே தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய வியாபாரத்தையும் உச்சத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது அமைதியாக சீனா. இந்த சீனாவுடைய நகர்வுகளும் மறைமுகமாக அமைதியாக இருந்து கொண்டு தன்னுடைய உயர்வை நோக்கி சீனா உலகளாவிய ரீதியிலே இந்த வேளையிலே புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறது. எண்ணெய் வியாபாரமாக இருந்தாலும் சரி, அமெரிக்கா விற்ற அல்லது ஏற்றுமதி செய்த பொருட்களாக இருந்தாலும் சரி, சீனா தயாரித்து விநியோகித்து கொண்டிருக்கிறது, அந்த இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறது. சில வேளைகளில் ஐரோப்பா புல்லாக முழுமையாக அமெரிக்கா பிடித்து வைத்திருந்த இடங்களை சீனா பிடிப்பதற்கும் ரஷ்யா பிடிப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்று உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற பொருளாதார நிபுணர்கள் ஒரு சிலர் கூறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் சீன தொலைக்காட்சியிலே, சீன பத்திரிகையிலே
அல்லது சீன இணையதளங்களிலே சற்று நாங்கள் மொழிபெயர்த்து பார்ப்போமாக இருந்தால் பல விடயங்கள் சீனா மறைமுகமாக நகர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே அமெரிக்கா போர் 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 என்று தன்னுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாப்பையும் மற்றும் படை பலத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றது என்றது ட்ரம்ப் அவர்கள் தெரியாமல் நடாத்தி கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் அந்த அமெரிக்க மக்கள் ட்ரம்மை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க மக்களுக்கு ஓரளவு விளங்கிவிட்டது, சீனா அமெரிக்காவை தாண்டி வல்லரசு ஆகிவிட்டது. இனி சீனாவோடு பிரச்சனை வருகின்ற பொழுது அமெரிக்காவால் தாக்கி பிடிக்க முடியாது என்ற அளவிற்கு அமெரிக்கா கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஈரானில் கைவைத்தன் பிற்பாடு ஈரான் போருக்கு முற்பாடான அமெரிக்கா, ஈரான் போருக்கு பிற்பாடான அமெரிக்கா என்று கூறுகின்ற அளவிற்கு, அதாவது கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று கூறுகின்ற அளவிற்கு இந்த ஈரான் போருக்கு முன்பாடு ஈரான் போருக்கு பிற்பாடு என்று கூறுகின்ற அளவிற்கு அமெரிக்கா தன்னை தாழ்த்தி கொண்டு செல்கின்றது என்று உலகளாவிய ரீதியிலே ஒவ்வொரு ஊடகங்களும் சரியான யதார்த்தமான ஆழ்ந்து கவனிக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்தை அல்லது தூரப்பார்வையில் பார்க்க இந்த அறிவியலாளர்களுடைய அறிவாளிகளுடைய தூரநோக்கு பார்வையுடைய இந்த ஒரு நாட்டுப்பற்றுடைய உலகப்பற்றுடைய இந்த அறிவியல் அர்த்தங்களையும் அறிவியலால் எடுக்கப்படுகின்ற தூரநோக்கில் பார்க்கப்படுகின்ற இந்த யதார்த்தமான அந்த கருத்துக்களையும் செவி மடிக்காமல் விட்டால் ட்ரம்ப் அவர்கள் விரைவாக பதவியை இழக்க வேண்டி வரும். இல்லையில் தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் ஆட்சியில் இருப்பாராக இருந்தால் அமெரிக்கா என்ற ஒரு வல்லரசு நாடு ஒரு குக்கிராமமாக மாறுகின்ற அளவிற்கு தள்ளப்படுவது நிச்சயம். நன்றி, வணக்கம். இலங்கையன்.